ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பிரண்டை, தோகப்பொடி, பிஸ்கு, இது வந்து சேப்பங்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து கருவாட்டு குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பிரண்டை கருவாட்டு குழம்பு. கடாய் நல்லா சூடாகிடுச்சு, நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்பு வந்து தாளிக்காமையும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம பிரண்டை சேர்க்குறதுனால நான் எண்ணெய் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சோண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதோட பூண்டும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பிரண்டையை அதில் சேர்த்து வச்சுக்கலாம். பிரண்டை நல்லா வதங்கணும். இந்த பூண்டு நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், இது நல்லா கொதிக்கும்போது இது சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா பிரண்டை வதங்கிடுச்சு. நம்ம இந்த பிஸ்கு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பிஸ்கு தோகப்பொடியும் சேர்த்துருக்கேன், என்ன கருவாட்டுக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கரையாது, அதனால நான் தே போட்டுக்கிறேன். மரப்பொடியாக இருந்தால் லாஸ்ட்டாக தான் போடணும். ஒரு வதக்கு வதக்கணும்னா நல்லா கரையாமல் அப்படி இருக்கும். இந்த சேப்பங்கிழங்கு நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன் கரைச்சி, அதில் ஒரு பொடி உப்பு சேர்த்துக்கலாம். இது மாதிரி சின்ன ஸ்பூனால் 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் வந்து என் குழம்பு அளவுக்கு நாங்கள் வைக்கிறோம் 3 பேருக்கு. நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற சேர்த்துக்கணும். ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஊற்றிக்கலாம். நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற காய்கறியையும் அதில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா காயெல்லாம் வேகட்டும். இப்போ நம்ம குழம்பை மூடி வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இன்றைக்கி நம்மளுக்கு கருவாட்டு குழம்புக்கு வாழைப்பூ கீரை தோட்டி வச்சுருக்கேன். கருவாட்டு குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். இது ரெண்டுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும்.
இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது, காயெல்லாம் நல்லா பாதி வேக்காடு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து உறங்கி வரட்டும், அப்போதைக்கு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு, காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். எப்பயுமே இந்த கருவாட்டு குழம்பு வந்து நம்ம தண்ணியாக வச்சுருந்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் திக்காக வேணாலும் இன்னும் கொதிக்க வைக்கலாம். எனக்கு இப்போ இது போதும். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.